ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போகிறது ஹையம் அண்ட் கோட்லி மேங் அவெல்லாம் சீசன் 1 எபிசோட் 5 நம்ம இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். இந்த கம்னா கஷ்டமாக கடை வேறு அளவு எடுத்துன்னு போகிறாரு. அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துலாம் கடை எல்லாமே புரியாமல் ஏன்னா கடையோட ட்ராக் இனிமேல் மாற போகிறேன். அதோட நான் ரொம்ப வேகமாக பேசுகிறேன், ஸ்லோவாக பேச சொல்லிட்டீங்க. அதோட நான் பேசணும் புரியலாம் சொல்லியிருக்கீங்க. நான் வேகமாக பேசுறதுனால தான் உங்களுக்கு அதை புரிய மாட்டேங்கிறேன். நான் முடிஞ்சதுக்கு நான் ஸ்லோவாக பேசுகிறேன். அதோட உங்களுக்கு இன்னும் மாட்டினா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தேவையான அதையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரி, நம்ம இப்போ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி டேரக்டாக கடைக்குள்ள போகலாம். கடையில் ஒப்பீங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டுருக்கான். டே நீ நைட் ஃபுல்லாக படம் பார்த்துட்டு ஏன் தூங்கிட்டு ஹீரோ டே நீ கூட்டாண்டா வந்து யாருக்கு வர போகிறேன் சொல்லி பக்கம் முன்னாடி கேட்கணுங்களா. நீங்கள் தூங்கி எவ்வளோ அழகாட்ட மாட்டுச்சு, நாங்கள் அதை ரசிச்சு பார்த்துருந்தோம் சொல்லி நீங்கள் நைட்டு ஃப்ரீயாண்டா என் கூட வரீங்களா சொல்லி என்ன பொண்ணு கேட்குறேன். நான் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸில் படியே மச்சான் நீ இருக்கானா மச்சான் அந்த பொண்ணு வந்திருக்கு, இல்லாட்டி அந்த பொண்ணு வரைய மாட்டாங்களா ஒன்னப்போ அதுக்கான பசங்களுக்கு என்ன இங்கே புரிய போய் என்னப்போ சாதாரண பசங்களோட கஷ்டம் சொல்லி சொல்லப்படி நம்ம ஹீரோ ஆமாம் அந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ யாரையும் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம சட்டாங்கன்னா நான் முடிஞ்ச தக்கலாம் பார்த்தா நான் பொண்ணு வந்துட்டேன். அதோட அந்த சட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டாக்டரை பார்த்து வந்திருக்காங்க. அவங்க ஏதாச்சும் உடம்பு இஷ்யூ இருக்காங்க நினைக்கிறேன். சொல்லப்போ ஹீரோவும் அப்படியே சொல்லிட்டு என்னடா சட்டாங்க மனசை டீப்பாக காயப்படி இருந்தாலும் அதுக்கும் காரணம் இருக்குது. அதனால் நம்ம ஒரு சான்ஸை கொடுத்து வைப்போம். ஏன்னா அவ்வளோ இறக்கம் இல்லாதவங்களாம் சொல்லிட்டு இங்கே சொல்ல அப்படி என்ன பண்ணலாம், நீங்களாம் சின்ன நீங்களும் சோஷியல் மீடியா செலிபிரிட்டியாக இருக்கீங்க சொல்லி பண்ணலாம். அப்படி பேசியிருக்கப்புறம் எங்கள் சட்டங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் கிரீன் ஹேர் வச்சுட்டு வர அவனை பார்த்து ஹீரோ முறைக்கிறேன். அவனும் அவங்க சட்டங்கிட்ட போயிட்டு நான் அந்த கடையை போனேன், நான் வந்தேன்னு உங்களே பார்த்துருக்கேன், உங்கள் ஆளுக்கு நான் வாங்கிட்டேன் வீச்சட்டை என் திறமை கேட்கப்படியே அவங்களும் நான் அழகாக இருக்கேன் அவங்க வசிக்கப்படி ஹீரோ பாசிட்டிவ் போகிறான். பாசிட்டிவில் குடும்பப்பட்ட ஆளுங்க இவனும் ஒருத்தன் அவனும் ஹீரோ பார்க்க ஹீரோ அவனை பார்க்க சரி நம்ம இப்போ ஒருத்தர் டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா சொல்லி நம்ம இவரும் நானும் ஒரு ஹைஸ்கூலில் ஒரு கிளாஸ்மேட்டாக படித்தோம் சொல்லி ஹீரோ இந்த ஊரில் பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்க மட்டும் சொன்ன பிஸ்னஸ் வேண்டியிருக்காரு. அதுவே ஒரு மில்லியனர் கூட சொல்லி சொல்ல போகிறேன். ஆனால் எனக்கு பாருங்க என் குடும்பம் இப்போ புதுசாக கம்பெனி அமைச்சிருக்கேன். அதில் என்கிட்ட 5 மில்லியன் தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறேன். நம்ம சட்டங்க பார்க்க ஒரு பக்கம் மில்லியனியராக இருக்கக்கூடிய ஒருத்தன், இன்னொரு பக்கம் கொஞ்சம் பணம் வச்சு குறைச்சின்னு நம்ம எந்த பக்கம் போனால் சொல்ல போய் நம்ம ஹீரோக்கு ஃபெபிலிட்டி பாயிண்ட் மைனஸ் ஆக அமைக்குது. ஆனால் மைனஸ் பண்ண பிரச்சனை நான் ஏற்கனவே கவுண்டருக்கு முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஹீரோ கிட்ட வரிட்டாலையும் நம்ம ஹீரோ வில்லத்தம் சிரிச்சிருக்க போயே சேட்டாங்க அவன்கிட்ட போய் வீச்சை ஆட் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு முட்டெல்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன முடிவு இருக்காங்க நல்லா தெரியும். நாங்கள் சொல்லப்படியே சின்ன பாத்தியா அந்த உலகத்தை எவ்வளோ வித்தியாசமாக இருக்கேன், நீ என்ன வெறும் இன்டேஸ்ட் தான் பண்ணி வச்சேன். ஆனால் அதுக்கே பண்ணி அவள் வீச்சை தந்துட்டான். அப்படி சொல்லப்படியே கிட்ட வந்துட்டு முன்னெல்லாம் நீ எனக்கு அடிக்கிற ஆயிரம், ஆனால் இப்போ என் காலு கீழே தூசிலாம் சொல்லி போய் வீரங்க ஃபுல் நீக்கிறேன். அவன் போகிற இந்த சின்ன ரொம்ப சந்தோஷம் பண்ணிட்டாலும் என் கிளாஸ்மேட் கூட அதனால் இங்கே இருக்கவங்க பில்லு ஃப்ரீன்னு சொல்லாமல் போய் நம்ம ஹீரோ உள்ளத்தையும் ஃப்ரீ காமிக்கிறேன். அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நல்லா இருக்கேன் பண்ணி நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ விஷயம் புரிஞ்சிச்சு நல்லாவேன்னு சொல்லி அவன் சொல்ல போய் சட்டாங்க நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். ஆனால் நீ அதை நீயே பாலாக்கிட்டேன், இனிமேல் என்கிட்ட நீ இறக்கிற கூட பார்த்துலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஆச்சு நம்ம ஹீரோ டக்குன்னு வெளில வரேன். அங்கே என்னடா அறுக்க வந்துட்டேன். நான் அதோட வந்துட்டு சொல்லலாம் நம்ம கிளாஸ் ரீயூனியன் வச்சுக்கணும், நீ வரையும் கேட்க போய் ரீயூனியன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நீங்கள் கூப்பிட்டா நான் வரேன் இப்போ நான் சொல்லி நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த ரீயூனியன் காமிச்சு எல்லாருக்கும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் உங்கள் என்ன பேசுன்னு கேட்டுருக்க போய் காலத்து வராங்க. உங்களை வெயிட் பண்ண வச்சுருக்க மனுஷங்க என்னோட காலை இன்னைக்கு லீவுனால டாக்ஸி பிடிச்சி வந்துட்டேன் சொல்லி ஒரு பொண்ணுங்கப்பா வர நம்ம ஹீரோவும் பிஸியாகவும் ஏன்னா 3 சைஸ்குள்ள இப்போ 9 பாட்டில் ஃபஸ்ட்டு இவங்க முடிஞ்சு நான் போகிறோம் சில ஹீரோ இவங்க அழுக்கு பல பசங்க மங்கியே சண்டை போட்டுக்கணும் சில ஹீரோவும் அவங்க கிட்ட போயிட்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா உங்களை வீச்சை டேர் பண்ணி ஹீரோ கேட்க அவங்களும் சரி ஷேர் பண்ணாங்க. அவங்க மனசில் யாருன்னு தெரியலன்னு ஓடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் எஸ்சி பாண்டி ஆயிடுது. நம்ம ஹீரோ பண்ணுற பார்த்து நான் கிரீன் ஹேர் மட்டும் கடுப்பாக அங்கேருந்து ஒரு பொண்ணும் சரி நீ ஏன் இப்படி பணக்கார மட்டும் நடிச்சிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பெரிய பணக்கார பசங்க செஞ்சுட்டு அவங்க சொல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பசங்களுக்கு பொண்ணுங்க எல்லாம் பிடிச்சது வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதை பற்றி நல்லா வச்சு சொல்லுவாங்கன்னு பையன் நீ பேச சம்டைமே பேச போகிறேன் என்ன சம்டோட இவனோட ஃப்ரெண்டாக என்ன எமோஷனாக விளையாண்டு அதுக்கு நான் பிரேக்கப் பண்ணி விட்டான். அதோட அவங்க அழுக்காமல் ஆடிங்க இப்போ ஷூட்டிங்லாம் நம்ம ஹீரோவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ சியாவோட வீச்சர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு காசுக்கு விட்டுருவான்னு சொல்லி அவங்க பேசியிருக்க கூட நம்ம சியாவும் இவனும் போல ஒருத்தன் கூட உட்காந்து சாப்பிட்டு ரொம்பவும் அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அவங்க நினச்சிருப்பேன். அவங்க பாயிண்ட் மைனஸில் போயிட்டு இருக்கேன். அதுக்கிட்ட கீழ் ஹேர் மண்டியும் சின்ன நீ வந்துட்டு கொஞ்சமாக காசு இருந்தால் கூட இப்பெல்லாம் சம்பாதிக்காதப்பா, நானும் பெரிய வெல்டி ஃபேமிலி சின்ன உனக்கு நான் வேலை தரேன் அப்படி என் பண்ணணும்னா ரொம்ப நல்லா பண்ணணும்னா இப்போ அவன் சொல்ல போய் நம்ம ஹீரோ எப்போ நேரம் கிடைக்கணுன்றாங்க போல என்னை இவ்வளோ கடுப்பிட்டாங்க சில ஹீரோ இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஜெங்கிட்ட என் ஃபேவரேக்கார கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஓட்டிடுமா சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட்டு முடிச்சு வெளில வர போகிறேன். உங்களோட கிரீன் ஹேர் மண்டியும் உங்கள் டிரைவர் நான் இல்லை அன்றைக்கி உங்கள் டிரைவர் இருக்கேன் உங்கள் வீட்டுக்கு போய் விடான் சொல்கிறியா அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் கார் இருக்குமே கேட்க போகிறேன். நான் இருக்கும் நானும் காசு கட்டிக்கும் கேட்க போகிறேன். 9 மணிக்கு மேலே விஐபி இந்த இடத்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு சொல்லப்படியே அந்த விஐபி நானும் யாரும் பார்க்க சொல்லி அவங்க இந்த விஐபி பார்க்க நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபெரியாக்கார் வந்து நிற்க அந்த ஃபெரியாக்கார் பார்த்தேன் இந்த ஃபெராரி 20 மினிமடிப்பில் ஒரு காஸ்ட்லினஸ் ஃபெராரி வச்சுன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிருக்க போய் நம்ம ஜெங்கோ ஃபெராரி என்னக்கா இருங்க பார்த்து அவனும் ஜெங்கா இவன் பெரிய பணக்காரன் ஆச்சு நல்ல வேலை நான் இவன்ட்ட பிச்சை வச்சுக்காம போனேன் இல்லாட்டி முடிச்சுட்டு போவேன். நம்ம சொல்ல போய் இவன் ஜெங்க போய் ஹீரோ ஹேண்ட்ஷேக் பண்ணி பேசிட்டு போகிறோம். ஹீரோவன் என்ன மனுஷங்க மேனேஜர் ஜெங் உங்களை இவ்வளோ தூரம் அந்த கார் ஓட்ட வச்சுக்கணும் சொல்ல போய் ஜெங்கோ இவ்வளோ மாதிரியே தான் எனக்கு வேணாம்
நம்மளாம் ஃபேமிலி மாட்டோம், அதாவது உங்கள் காரை உடனே எனக்காக கொடுத்து வச்சிருக்கோம் சொல்லி அவன் சொல்லப்படியே அந்த க்ரீன் ஹேர் பண்ணி நிறைய இந்த காலேஜ் செஞ்சு இவனும் ஒரு அரை மட்டும் ஏன் ஜெங்கை இவனுக்கு இவ்வளோ மரியாதை சொல்லி அவனும் சாக்கில் இருக்கப்படியே 15 பசங்க சின்னவன் அப்படி சொன்னதுக்கும் நீ நடக்கிறதுக்கும் சம்டம் இல்லாமல் மட்டும் சொல்லப்படியே ஏடி என்ன சின்னவன் பற்றி நீ தப்பாக சொல்லி வச்சிருக்கா இங்கே நடக்கிறதுக்கும் அது சம்டம் இல்லைன்னு சொல்லப்படியே நம்ம சியாவும் அப்போலாம் இங்கே 2 பேரும் சும்மா போய் தான் சொல்லியிருக்காங்க போலாங்க நினச்சிட்டு நம்ம ஹீரோ பார்க்கப்படியே அந்த இவன் நம்ம கிரீன் ஹேர் பண்ணி யோசியாக போட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்கே வர பார்த்தேன் அவங்களும் ஆய மாட்டோம் அவங்கள்ட்ட நின்று பேசியிருக்கப்படியே நான் அவங்களுக்கு வீட்டில் ஒருத்தங்க கேட்கப்பறம் அவங்களும் சரி காலையில் ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நோட்டினா இப்போ நான் யாருன்னு தேடிட்டு எவனோ ஒருத்தர் வேலை தரேன்னு சொன்னான். ஆனால் இப்போ யாருக்கு வேலை தேவை இப்போ தான் தேடின்னு சொல்லி அவனும் நம்ம கிரீன் ஹேர் பண்ணி குட்டி காமிக்க அதுக்கும் நாங்கள் போகிற கால்குள்ளேயும் ஃப்ரீயாகவும் இருக்கும். நான் பாட்டுக்கு தெரியாமல் கால்குலேட் சின்னவன் பற்றி முன்னும் பண்ணே தெரியாது. ஆனால் சின்னவன் நினச்சி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லப்படியும் ஹீரோவும் எனக்கு கொஞ்ச நேரம் நான் பொருள் எனக்கு காண ஊற்றிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ இதான் அனிமையை சேர்ந்த தாய் தானே இது உங்களுக்கு தெரியுமா கேட்கப்ப என் நல்ல தெரியும் இந்த அனிமை நான் சின்ன வயசு பார்த்துக்க ஹீரோ சொல்ல நாங்களும் இந்த அனிமை பற்றி வளைஞ்சிச்சு சொல்ல நம்ம ஹீரோ பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் இவங்க இன்னும் சைடு இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிற பார்க்கலாம். ஆனால் இதுவும் கொஞ்சம் அழகாக சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கூட அப்புறம் இன்னைக்கு நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் சில அவங்க கோட்டில் இங்கே சொல்லிட்டு அவங்களும் சின்ன கொண்டை மாதிரி பண்ண அவங்க வைக்கப்பட்ட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதை பற்றி அவங்களும் இவங்க மற்ற பசங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அம்மாவும் நீ லேட்டாக வந்திருக்கல அம்மான்னு சொல்லப்போ அவங்களும் பிளைண்ட் டேட்டுக்கு கூட வரப்போன்னு சொல்லப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பா கம்மிக்கு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குது. என் ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்குது இப்போ இருக்க ஒரே சாய்ஸ் அவங்க சொல்ல என்னோட ஹாப்பினஸ் என்னோட உரிமை நான் இருக்குது உங்களுக்காக என் ஃபேமிலி என்னோட ப்ளே பாய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்கப்படி ஏன் பண்ணிக்க வரேன் ஏன்னா நீ போகிற சாப்பாடு போகிற ட்ரெஸ் எல்லாம் ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சு விடுறோம். இப்போ அவங்க அப்பா பிஸ்னஸ் சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியே இப்போ இல்லை எனக்கும் நல்லா தெரியும் என் ஃபேமிலி ரொம்ப கேட்டவங்க. ஆனால் இப்போ இருக்கே நம்மகிட்ட எந்த சாய்ஸுமே இல்லை உனக்கு நான் கெஞ்சி கேட்காங்க சொல்கிறேன் எனக்கு புரிஞ்சு நம்ம சியாவும் சொல்கிறாங்க. அவங்க ஆண்டு இருக்கப்போ ஹீரோ அதனால ஹீரோ ஏதாச்சும் வாங்கலாம் சொல்லி பார்த்துருக்கப்போயே மிக நியூஸ் பார்க்குறாங்க. என்னன்னா என் ஃபேமிலி சேர்ந்த அந்த பையனுக்கும் சியாவுக்கும் பிளைண்ட் டேட்டா அந்த மேரேஜ் சொல்லி பார்த்துருக்கோம். ஹீரோ மேரேஜ் சொல்லி பார்க்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க படி கொஞ்சம் மனசை நினச்சிட்டு இந்தாட்டி நான் போனாடி விட்ட மாட்டேன் இந்தாட்டி நான் போய் சருக்கப்புறம் சொல்லி கிளம்புறேன். ஏன்னா நம்ம சியா போனால் ஹீரோட ஃபர்ஸ்ட் லவ் அங்கே ஆன்ட்டி நம்ம ஹீரோ பார்த்துட்டேன் சின்னவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தத்துட்டு நீங்கள் சின்னவா நீங்கள் இன்டர்நெட் செலிபிரிட்டியாக ஆசைப்படுறீங்க அப்படின்னு ஹீரோ எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக அவங்கள என்ன சார் டக்குன்னு முடிச்சுட்டா சொல்லி அவங்களும் ஹீரோ பிடிச்சிட்டு அவங்க திரும்ப மிஸ் யாரும் ஒருத்தர் எங்கள் கம்ப்ளிமெண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் ஒரு மிஸ்டேக்ஸும் தைக்குன்னு கூட அதோட நீங்கள் இப்போ சேராமணிங்கன்னா உங்களுக்கு என்ன நோக்கி எனக்கு தெரியல சார் நம்ம ஹீரோ இன்டர்நெட் மற்ற நம்ம ஹீரோவும் இவனை விடாமத்தா போகிறேன் என்ன பேசி சாப்பிடி பார்ப்போம். ஹீரோவும் ஃபோன் வச்சு மெசேஜ் போகிறேன் அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் பாருங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் அடிச்சு அவங்க என்னப்பா ஒட்டுக்கை கேட்க போகிறேன் அவங்க பாஸ்ன்னு சொன்னாரு நிறைய மூட்டு வந்து ஆஃபீஸ் பாரின்னு சொல்லி அவன் பாஸுங்க கூப்பிட்ற பாஸ் வரைக்கும் பேசுகிறாங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கம்மி போயிடுறேன். அடிவே எனக்கு காலையில் போகிற காமிச்சு அவங்க யூகி அம்மாவும் அவங்க குடும்ப வச்சு சொல்லிட்டு நம்ம யூகியும் ஃபோன் ஆட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ எங்கேன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஹீரோ யாரும் சொன்னே இவனுக்கு எப்படி நான் பிளைண்ட் எடுக்க போகிறேன் அவங்களும் நான் ஒருத்தர் கூட இருக்கணும் ஆசைப்பட்டேன் என் சின்ன ஃபேஸ் டைம் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லப்போ எங்கள் அப்பாவும் யூகி நான் இருக்கேன் உன்ட்ட எதையும் கேட்டது ஆனால் இப்போ உன்ட்டு ஒன்றே கேட்குறேன் அதனால கொஞ்ச நேரத்துக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா நம்ம போகிற இடத்துல சொல்லப்போ அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே வாங்க உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க சொல்லி உள்ளே ஓட்டி போகிறாங்க. அவங்க நம்ம யூகியும் இருக்க அப்பா டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிறாங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா யான் ஃபேமிலி சென்டர் அந்த அப்பாவும் பையன் இருக்காங்க. அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் பிளைண்ட் டேட்டில் அப்போ என்னப்பா பண்ண போகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் என் ஃபேமிலி இந்த ஊரில் பெரிய பணக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க என் ஃபேமிலி கொஞ்சம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு என்ன முன்ன பார்த்துருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு போட சொல்லுறேன் அவங்களும் இருக்கிறோம் உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சு சொல்கிறேன். நம்ம ஹீரோவுக்கு ரூயும் அங்கே இருக்க ரூம் நம்ம அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் அங்கே பையனும் கவலைப்படாங்க அப்போ உங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுத்து உடுப்போம் பண்ண போகிறோம் சொல்லி அவங்க தங்கி சொல்லுங்க ரோயா நின்றுக்கீங்க வந்துருக்காங்க நம்மளும் ஃபேமிலி போகிறோம் சொல்லி அவங்களும் உங்களுக்கு பின்னாடி அவங்களும் இங்கே சொல்கிறேன் பஸ் நம்ம ஃபேமிலி இல்லைன்னு சொல்லி அவங்க கையில் அவங்க கண்ணிலே போட அவங்களும் ரூயும் அவங்ககிட்ட என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவும் கரு கோமா சொல்லி அவங்களும் அப்பா என்னப்பா பண்ண போய் அவங்க கட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களே மனசில் வச்சுக்கிறீங்க பொண்ணு தெரியாமட்ட சொல்ல போகிறேன் அதெல்லாம் இப்போ நான் தான் மனசில் வச்சுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த கான்ட்ராக்ட் போய் பேச அமைக்கிறாங்க. ஆனால் 100 மில்லியன் கொடுத்து 10% ஆஃப் அவங்க ஃபேமிலி சார் மட்டும் இல்லாமல் நம்ம ரூவி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதோட கடைசி விஷயம் என்னன்னா நம்ம ரூவி அவங்களுக்கு கொண்ட பத்திரம் சொல்கிறாங்க. அதை பார்த்து ரூவியும் என்ன கல்யாணம் பண்ண கொண்ட பத்திரம் கடை போயிட்டு அப்போ என்ன பண்ணலாம் சொல்லி கேட்கப்ப மகளே கொஞ்சம் அப்படியே சொல்லப்போ என்ன விளையாடுறீங்களா நாடுக்கெல்லாம் பண்ண சொல்லி அவங்க அப்பாவும் கணக்கில் அப்போ போட்டேன் நான் தான் உன்னை வளர்த்து நான் சொல்ல நீ செய்ய சொல்லப்போ அப்பா என்னப்பா பண்ணிங்க கேட்பேன் அவங்க அம்மாவும் ஏம்மா உங்களை எல்லாத்தையும் நம்ம குடும்பம் பற்றி நான் உனக்கு எல்லாமே நம்ம கம்பெனி எடுக்காதமே இருக்கேன் நீ ஏதாச்சும் பண்ண இல்லாட்டி நமக்கு மொட்டை கம்பெனி அழிஞ்சு போய் மட்டும் ஒன்றுமே இருக்காது சொல்லப்படி அவங்க வீடியும் நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது நம்ம இருக்குமே நம்ம கஷ்டப்பட்டு திருப்பி நம்ம கம்பெனி ஃபஸ்ட் டைம் உருவாக்கலாம். அவங்கள அம்மா காலையில் வந்து அரைப்பாட்டிலாம் சாக்காவை ஒன்றா கெஞ்சி கேட்குறேம்மா இந்த மாட்டம் ஒட்டுக்குமா சொல்லி சொல்கிறேன் அம்மாக்கா எந்திங்கம்மா ஏமா பொண்ணு இப்போ தயவு செஞ்சு ஒட்டுக்குமா சொல்கிறேன் சரி அவங்க பின்னாடி பார்த்தா அந்த பையனும் கவலைப்படுங்க நான் அவங்க இப்போ நல்லா பொண்ணு அவங்க பார்த்து சொல்கிறேன் அவங்களும் என் டெஸ்டினி எப்படி வேணுமா ஒரு கூழ் 5 பருவப்பெல்லாம் சொல்லி சொல்லப்படியே நான் ஒட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எங்கள் அப்பா என் பொண்ணு கோவப்பட கொஞ்சம் மறைச்சாங்க சொல்லப்படி அவரும் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை என் வீட்டு மூலமாக நான் பார்த்துக்கேன் சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள கான்ட்ராக்ட் படி பேசியிருக்க போறியே நான் அவங்க கல்யாணம் ஒய்ஃபாக போகணும் சொல்லி வீடாக திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் மையால அமைதியாக இருக்க டக்குன்னு கடை ஓடிச்சு நம்ம ஹீரோவும் வரான்.
இல்லை அப்படி சாக்கவா ஹீரோ மெண்டக்கார போட்டான். அடுத்த இப்போ சொல்கிறேன் ஹீரோ என்ன பண்ணான்னு தெரியும். ஏற்கனவே ஹீரோ கடுப்பில் இருக்கான். நம்ம ஹீரோ சும்மாவே சுருக்கப்பா இவங்க ஹீரோ கடுப்பு எடுத்து வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம் அடுத்த எபிசோட்லாம் மீன் சொல்லாமல் பேசிட்டு இருக்காம டேரக்டாக வீடியோ முடிச்சு எல்லாம் இட்டு உங்களை வந்து வீடியோ பேர் உங்களுக்கு விஹெச் நீங்கள் பார்த்துருக்காரு விஹெச் வாய்ஸ். See you, take care, bye bye. Have to listen, Diklang.